இந்த மாதிரி நம்ம எல்லா பாலையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு திக்கான பேன் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு, நான் மினி இட்லி தட்டு வச்சுருக்குறேங்க. என்கிட்ட ஸ்டீமர் இல்லை. நீங்கள் இட்லி குண்டான்லேயும் போட்டு அவிச்சி எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீமர் இருந்தாலும் வச்சுக்கலாங்க. இது போல் நான் இந்த பிளேட் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஃபிஷ் ரைஸ் பாலை எடுத்து அழகாக அடிக்கிடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பிளேட்டை வைக்கணுங்க. வச்சுட்டு பாலெல்லாம் அடுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான ரைஸ் பால் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க.